இப்போ நாங்க வந்திருக்கிறது ராமநாதபுரம் அரண்மனைங்க. ராமலிங்க விலாசம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான ஹேண்ட்மேட் பெயிண்டிங் ஒர்க்ஸ் இத்தன காலம் ஆயும் இன்னமும் அழகா இருந்ததுங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர் முடிசூடும் மேடைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்தது உள்ள பார்த்தீங்கன்னா, ஹால்லயும் இந்த கலம்காரி பெயிண்டிங் ஒர்க் மாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் ஒர்க்ஸ் மட்டும் தான் இருந்தது. ரொம்ப அழகா இருந்ததுங்க. இது எல்லாமே அப்ப அவங்க இருந்தபோது யூஸ் பண்ண அந்த சிலைகள், அந்த போருக்கு யூஸ் பண்ண வாள், கத்தி, கேடயம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாரி நெறைய பொருள் எல்லாமே வச்சிருந்தாங்க. சுத்தியுமே ரொம்ப அழகா இருந்ததுங்க அந்த தூண் எல்லாமே. இப்போ நீங்க பார்க்குறது அந்த காலத்துல ராஜா யூஸ் பண்ண சிம்மாசனங்க. இந்த பேலஸ்ல தாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வீரபாண்டிய கட்டபொம்மனோட ஒரு ஃபேமஸ் டயலாக் "மாமனா மச்சானா" அப்படின்னு ஒரு டயலாக் வரும். நீங்க கேட்டிருப்பீங்க எல்லாருமே. அந்த சம்பவம் வந்து இந்த அரண்மனையில மேல இருக்க ஒரு ரூம்ல தான் நடந்ததா சொல்றாங்க. இப்போ நீங்க பார்க்குறது அந்த காலத்துல யூஸ் பண்ண பத்திரங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செப்பு தகடுல தான் எழுதி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே அங்க வச்சிருந்தாங்க. நீங்க பார்க்கும்போது தெரியும். இது எல்லாமே முடிச்சுட்டு அடுத்தது நாங்க காரைக்குடி கானாடு காத்தான் கிளம்பிட்டோம்.